ஹே காய்ஸ், வெல்கம் டு ஹேவிக் டெக். நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க இந்த ரீல் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறது அப்படி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான ஆப் வந்து விஎன் ஆப் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிட்டு விஎன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அங்கேயே உங்களுக்கு வந்து QR வந்து கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட டெலிகிராம் இல்லை அப்படின்னா அந்த வீடியோக்கு இடையில வந்து QR கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ மேலே உங்களுக்கு வந்து ஸ்கேனர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மேலே கேலரி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா QR வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ மேலே உங்களுக்கு வந்து டவுன்லோட் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே காட் இட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்து டவுன்லோட் எனிவே கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டவுன்லோட் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான வீடியோ இல்லை இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம 2 QR வந்து யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். ஸோ 2வது QR நான் அடுத்த வீடியோலையும் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 6 வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வீடியோ வந்து கிடச்சிரும். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதே மாதிரி வீடியோ ஆப்ஷன் இருக்கும். உங்கள் வீடியோ ஏதாச்சும் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணாலே போதும். ஒரு வாட்டி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி இடத்துல ஜூம் வரும். ஸோ அதனால் 4th இமேஜில் வரும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு கிராப் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஹரிசாண்டல் மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ 2வது இருக்க QRல உங்களுக்கு வந்து எல்லாமே வெர்டிகலாக இருக்கும், நீங்கள் அது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபாண்ட்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு வந்து டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் வந்து டிக் கொடுத்துவாங்க. பக்கத்தில் உங்களுக்கு டெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஏதாச்சும் டெக்ஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு சைடில் பென்சில் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2வது QR பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த QR தான், இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த QR வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து வீடியோ ஆப்ஷன் கேட்கும். உங்களுக்கு தேவையான வீடியோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து வெர்டிகலாக இருக்கும், எல்லாம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த QR வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கும், ஏன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து கிராப்பும் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களால் டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, இந்த டெக்ஸ்ட் தான் நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஸோ அந்த டெக்ஸ்ட் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது, இதே நீங்கள் வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் பண்ணுறது இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.